வணக்கம். நிறைய வீட்டில் நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், நம்ம வீட்டில் கடுகு அளவுக்கு கூட சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினச்சி கலங்குறவங்களுக்கு கடலளவு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கிற பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோருடைய வீட்லேயுமே அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ப குடும்ப கஷ்டம் இருக்கதாங்க செய்யுது. பெரிய பணக்காரங்களாக இருந்தால் கஷ்டமே இல்லை, ஏழையாக இருக்கவங்களுக்கு தான் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படிலாம் கிடையாதுங்க. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஏழையாக இருக்கிறவங்க கீழே விழுந்தால் அவங்களுக்கு பெரிய அடிப்படாது. பட்ட கஷ்டத்துலேருந்து ஈஸியாக அவங்க சுலபமாக வெளியே வந்துடலாம். அதுவே பணக்காரவங்க வாழ்க்கையின் உயரத்தில் இருக்கிறவங்க கீழே விழுந்தால் படக்கூடிய அடி மிகப்பெரிய அடியாக இருக்கும். அதனால் நம்ம இன்னும் பணக்காரன் ஆகலையே அப்படிங்கிற கஷ்டம் அதிகமாக உங்கள் மனசில் இருந்தால் தயவு செஞ்சு அதை இன்னியோட அழித்து விடுங்கள். கடவுள் நமக்கு தேவையானதை கொடுத்திருக்கிறார், அதை வைத்து நாம் திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற தகவலோடு இன்றைய பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க. குடும்ப கஷ்டம் தீர்றதுக்கு, குடும்பம் சந்தோஷமாக இருக்க ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே போதுமானது. ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அதில் வரமிளகாய்க்கு உள்ளே இருக்கும் இல்லையா விதைகள், அந்த விதைகள் 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கடுகு 1 ஸ்பூன், கல்லுப்பு 1 ஸ்பூன். இந்த பொருட்களை அந்த கண்ணாடி டம்ளரில் போட்டு அது நிரம்ப தண்ணியை ஊற்றி உங்கள் வரவேற்பு அறையில் வச்சுருங்க. இந்த தண்ணி 3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றணும். உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களோடு சேர்த்து கால்படாத இடத்துல இந்த தண்ணியை ஊற்றிடுங்க. டம்ளரை கழுவி மீண்டும் அந்த தண்ணீரை ஊற்றிட்டு மீண்டும் அந்த 3 பொருட்களையும் புதுசாக போட்டு வரவேற்பறையில் திருப்பியும் வச்சுருங்க. இந்த தண்ணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நிமிடத்திற்கு நிமிடம் அழித்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டில் தங்க விடாது. உதாரணமாக திருஷ்டி சுற்றி போடும்போது வரமிளகா, உப்பு, கடுகு வச்சு சுற்றி போடுவாங்க இல்லையா, அதுபோல் தான் இந்த 3 பொருட்களும் நம்ம தண்ணியில் போட்டு நம்ம வீட்டு பாதுகாப்பிற்காக வச்சுருக்கோம். இது போல் இன்னொரு டம்ளர் தயார் செஞ்சு உங்கள் படுக்கை அறையில் வச்சிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் இருக்கும். அடுப்படியிலையும் வைக்கலாம். அடுப்படியில் வச்சாலும் இவங்க என்ன அழகாக சமைச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அந்த கண்திருஷ்டியும் உங்களுக்கு படாது. முயற்சி செஞ்சு பாருங்கள். 3 நாட்கள் இந்த டம்ளர் தண்ணீர் உங்கள் வீட்டில் இருக்கும்போதே வீட்டில் மன நிறைவான சந்தோஷத்தை பெறுவீர்கள். எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவோடு இருக்கும் குடும்பம் கூட அமைதியான சூழ்நிலையை பெறும். வீட்டில் நல்லது நடக்கும். எங்கள் வீட்டில் கடலளவு சந்தோஷம் இல்லை என்பவங்களுக்கு கடலளவு சந்தோஷத்தை பெற்றுத்தரக்கூடிய எளிமையான பரிகாரம். நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலன் பெறலாம். நன்றி.